12ஆம் வகுப்பு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா நீங்க? மேற்கொண்டு பயோடெக்னாலஜி படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோவில் பிடெக் பயோடெக்னாலஜி என்றால் என்ன, அதன் பாடத்திட்டம், வேலைவாய்ப்புகள், சம்பளம் மற்றும் எதிர்கால வளர்ச்சி போன்ற அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். பிடெக் பயோடெக்னாலஜி என்பது உயிரணுக்கள், மரபணுக்கள் மற்றும் உயிரியல் நிகழ்வுகளை பயன்படுத்தி மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் அறிவியல் துறையாகும். இது பயோடெக்னாலஜியும் இன்ஜினியரிங்கையும் ஒருங்கிணைந்த ஒரு தொழில்நுட்ப படிப்பு. இது உயிரியல், இரசாயனம், கணினி அறிவியல், இன்ஜினியரிங் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மருத்துவம், உணவு தொழில், சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண்மை ஆகிய துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க உதவுகிறது. படிப்பின் காலம் 4 ஆண்டுகள், 8 செமஸ்டர்கள். சேர்க்கைக்கான தகுதி: 12ஆம் வகுப்பில் மேத்ஸ் பயாலஜி, மேத்ஸ் கம்ப்யூட்டர் போன்ற குழு பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சேர்க்கை மற்றும் விண்ணப்பம்: மாணவர்கள் சேர்க்கை பெறுவதற்கான விண்ணப்பங்களை மாநிலங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் பதிவு செய்யலாம். அரசு பல்கலைக்கழகங்களில் JEE மெயின் மற்றும் JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வின் மூலமாக சேர்க்கை பெற முடியும். மாநில அரசு நடத்தும் இறுதித் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் கலந்தாய்வு மூலம் சேர்க்கை பெற முடியும். பாடத்திட்டம்: 1ஆம் மற்றும் 2ஆம் ஆண்டில் உயிரியல், ரசாயன அறிவியல், கணினி அறிவியல், ஜெனடிக் இன்ஜினியரிங் மற்றும் உயிரி நுட்பவியல் ஆகிய பாடங்களையும் 3ஆம் மற்றும் 4ஆம் ஆண்டில் நுண்ணுயிரியல் தொழில்நுட்பம், வைரஸ் மற்றும் பாக்டீரியா பற்றிய ஆராய்ச்சி செய்வது, உயிரி நுட்ப மருத்துவம் மூலம் மருந்து மற்றும் நோய்களை கண்டறிதல், உணவு பயோடெக்னாலஜி மற்றும் பாதுகாப்பான உணவுகளை தயாரித்தல், சுற்றுச்சூழல் கழிவுகளை மறுசுழற்சி செய்வது என அனைத்து பாடங்களையும் விளக்கமாக பயிலலாம். வேலைவாய்ப்புகள்: மருத்துவ மற்றும் மருந்து துறையில் ட்ரக் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட், ஜெனடிக் என்ஜினியர், பயோமெடிக்கல் என்ஜினியர் ஆக பணிபுரியலாம். வேளாண்மை மற்றும் உணவு தொழில் துறையில் ஃபுட் குவாலிட்டி அனலிஸ்ட் மற்றும் GM கிராப் சயின்டிஸ்ட் ஆக பணிபுரியலாம். தொழில்துறை பயோடெக்னாலஜி பிரிவில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ஜினியர் ஆகவும் மற்றும் பயோஃபியூல் என்ஜினியர் ஆகவும் பணியாற்றலாம். ஆராய்ச்சியாளராக MTech மற்றும் PhD படித்து பணியாற்றலாம். சுய தொழில் மூலமாக உயிரி தொழில்நுட்பம் தொடர்பான புதிய நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ் தொடங்கலாம். சம்பளம்: சராசரியாக ஆண்டுக்கு 3 லட்சம் முதல் 8 லட்சம் வரை பெறலாம். வேலைவாய்ப்பை வழங்கும் முன்னணி நிறுவனங்கள்: பயோகன், சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ், சிப்லா, சன் பார்மசூட்டிக்கல், ஜான்சன் அண்ட் ஜான்சன், ஆம்ஜென். வேலைவாய்ப்பை வழங்கும் அரசு ஆராய்ச்சி நிறுவனங்கள்: Indian Council of Medical Research, National Institute of Immunology, National Institute of Biologicals, Council of Scientific and Industrial Research. மேற்படிப்புகள்: தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் சேர விரும்புவோருக்கு MTech Genetic Engineering, MTech Industrial Biotechnology, MTech Bioinformatics, MTech Pharmaceutical Biotechnology சிறந்த தேர்வாகும். பயோடெக் நிறுவனங்களில் மேலாண்மை மற்றும் தொழில் முனைவு ஆர்வம் உள்ளவர்கள் MBA Pharmaceutical Management, MBA Healthcare Management, MBA Bio Business போன்ற துறைகளில் சேரலாம். மேலும் கேட் நுழைவு தேர்வு தேர்ச்சி மூலமாக தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி சேர்க்கை பெற முடியும். பயோடெக்னாலஜி ஏன் முக்கியம்? புதிய மருத்துவ மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்க உதவுகிறது. வேளாண்மையில் மகசூல் அதிகரிக்கவும் பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் பயன்படுகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க பயோடெக்னாலஜி உதவுகிறது. உணவு பாதுகாப்பை மேம்படுத்த உணவு தொழில்துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் உள்ள சிறந்த பயோடெக்னாலஜி கல்லூரிகள்: IIT, NIT, அண்ணா யூனிவர்சிட்டி, SRM யூனிவர்சிட்டி, VIT, Amity யூனிவர்சிட்டி. மேலும் சிறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரி சேர்க்கை தொடர்பான விவரங்களுக்கு அழைக்கவும் 9042379954. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.